உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார். அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு. யார் யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடு என்ன, சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் நவகிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடறோம். ஸோ இந்த 7 கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரா? மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. அப்போ 12 ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மேஷம் முதல் அவர் மீனம் வரை சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. திரும்பி மேஷம் மீனம் வரைக்கு 30 வருடம் ஆகுது. அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 30 வருடம் கெட்டு போனதும் இல்லை, 30 வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனும் இல்லை. அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி பகவானை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரை வச்சு சொல்லலை. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல், ஒரு மாதத்தில் ட்ராவல், 10 நாளில் ட்ராவல், ஒரே நாளில் 1.5 நாளில் 2.5 நாளில் ட்ராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் எடுத்துக்கிறனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி உறுதியாக சனி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். இதுதான் உண்மை. அப்போ மந்தகாரனாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கடக்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்தியிருப்பாருன்னா, யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும்தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம், இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவா போகுது, அரசாங்கத்துக்கு தெரியவா போகுது, பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது, பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியவா போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உன் தப்பு இதாண்டா, உனக்கான தண்டனை இதாண்டான்னு சொல்லி உடனே கொடுத்துருவார் சனி பகவான். அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். நம்மளை உளுந்து கும்பிட்றியான், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறியான், இவனை விட்டு கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பூர்வ ஜென்ம தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழி இருக்கான உறுதியாக இருக்குது. அந்த தப்பிக்கிறதுக்கான வழிகள், வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல. வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, புரியாதவங்க திரும்பியும் மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. புரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார், வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். புர்ரான்னு சொல்லி சொல்கிற மாதிரி விடுறா எப்படா விடுவேன்னு காத்து கொண்டிருக்கும் கும்ப ராசி நேயர்களுக்கு கொட்டி கொடுக்கும் சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏன் விடுறான்னு சொல்லி சொன்னோம்னா, உங்கள் ராசியின் அதிபதியாக சனி பகவானே கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஒரு ராசியில் உட்காந்துட்டார். எப்படா பகவான் வெளியே போவார், நம்மளுடைய அதிபதியாக இருந்தாலும் நம்மளை வச்சு செஞ்சாரே, எப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியை தருவார் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா பாதத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. பாத சனியாக சனி பகவான் செல்றார். அப்போ பாத சனி பகவானாக செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள்லாம் கும்பராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். அதாவது தடைகளை தகர்த்தெறிந்து மடன்னு முன்னேறுவதற்கான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுக்கு இந்த 2.5 வருஷமாக இனிமேல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு 7.5 2வது 7.5 இருந்தாலும் பரவாயில்ல, முடியாதுங்கிற விஷயம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷம் உறுதியாக கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும். உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக
உங்களுடைய தைரியம் மூலமாக இனிமேல் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய கம்யூனிகேஷன் இவ்வளவு நாட்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ, அதில் என்னென்ன தடைகள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உடைச்சி உங்களை யார் பார்க்கணுமோ அவங்களே தேடி பார்த்துருவாங்க. நீங்கள் யாரை பார்க்க நினச்சிங்களோ அவங்க உங்ககிட்ட நின்று பேசுவாங்க. ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஐயா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க உங்களை தேடி உதவி செய்வதற்கான ஆற்றலை சனி பகவான் கொடுப்பார். இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிங்கிற உறவே என்னன்னு தெரியாமல் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற கும்பராசி தான் இருட்டுக்குள்ளே தான் வாழ்ந்திருப்பீங்க. மனதுக்குள்ளே அவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். கணவன் மனைவி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருந்தா கூட எப்படா நம்ம கணவர் நம்மகிட்ட கோவப்பட்டுருவாங்கிற மன அழுத்தத்தோட மனைவியும் எப்படா இவன் நம்ம விட்டு போயிடுவாளோ என்னமுங்கிற எண்ணத்தில் கணவனும் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் இனிமே கொடுக்க போகிறார். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராகும். ஒரு அதான் சொன்னால் கண் பார்வை மூலமாக உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. மனைவி சொல்கிறதுக்கு முன்னாடியே மனசால நினச்சா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த அற்புதமான விஷயங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருமண தடை விலக போதுங்க. திருமணம் உறுதியாக நடைபெறும். உங்கள் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அது உங்கள் தம்பிக்கா உங்களுக்கா அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிக்காங்கிறது நீங்கள் உங்கள் கிரகம் தான் முடிவு பண்ண போகுது. உங்களுடைய சனி பகவான் தான் முடிவு பண்ண போகிறார். அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு அடித்தாலும் வழியை வெளியே சொல்லிடுவான். கும்பராசிக்காரன் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கும்பம் கோவிலில் உள்ள கலசம். நல்லா பாருங்கள், இறைவனே கீழே இருப்பார், நீங்கள் மட்டும் மேலே இருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய முதலாளி அப்படியே ஒரு பாதுகாப்பாக இருப்பார். நீங்கள் எல்லா அடியும் நீங்கள் வாங்கிக்கிடுவீங்க. என் முதலாளிக்காண்டி தானே வாங்கினேன், என் நண்பனுக்காண்டி தானே வாங்கினேன், என்னுடைய உறவுக்காண்டி தானே வாங்கினேன், என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காண்டி தானே வாங்கினேன்னு சொல்லி அத்தனை வேலையோடைய வலியும் வேதனையும் நீங்கள் தாங்கி கொண்டு அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கீங்க. ஸோ அவ்வளோ வேதனையை தாங்குகிற உங்களுக்கு வேதனையே வேண்டாண்டா, வெற்றிகளை நான் தரேன்னு சொல்லி உங்களுடைய அதிபதியான சனி பகவானே உங்களுக்கு உதவி செய்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னும் 2.5 வருஷம் நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயத்திலும் வெற்றி தான். நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு மகிழ்ச்சி தான். உறுதியாக சனி பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். சனி பகவான் உறுதியாக கொடுக்கப்படும். இந்த மாற்றங்கள், இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றங்களை கொடுக்க சனி பகவான் உங்களுக்கு என்ன விஷயத்தில் கவனத்தை உணர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் அப்படியே நான் அப்படி ஓட்டுவேன், நான் இப்படி ஓட்டுவேன், எனக்கு திறமை என்ன தெரியுமா, நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அப்படின்னு அப்படி வீல்ஸ் பண்ணிங்கன்னா தூக்கி போட்டு டம்முன்னு போட்டு காலில் அடிபட்டு காலில் போச்சுன்னு கூட சொல்ல வேண்டிய சொல்லுவோம். ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக போங்க. காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக வண்டி ஓட்டுங்க. ஸ்டாண்டை எடுத்து விட்டு வண்டி ஓட்டுங்க. புதிய வண்டி வாகனங்கள் இந்த அதெல்லாம் சொன்னால் ஆபத்தை உண்டுபடுத்தக்கூடிய பைக்கெலாம் வாங்குறத நிறுத்திடுங்க. கும்பராசி குழந்தைகள் யாராச்சும் உங்களை வாங்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸை கட்டாயப்படுத்த வாங்கி கொடுக்காதீங்க. அவங்கள புரிய வைங்க. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய நேர்மையான ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்க. எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு செய்யாதீங்க. யார்ட்டையும் நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேங்கிறத எக்காரணத்தை கொண்டு சொல்லிட்டு செய்ய வேண்டாம். இந்த 2.5 வருஷமும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய குடும்ப நலன், உங்களுடைய அக்கறை, இதை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உறுதியாக கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சால் அதிகமான முன்னேற்றம் இருக்கும், என்ன வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கண்களால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்களோ, வயதான முதியவர்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் கண்ணில் பாதிப்பு இருக்குங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வழி இல்லைன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் கண் மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, கண் மருத்துவமனையில் அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வண்டியில் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க, ஆட்டோவுக்கு காசு இல்லைனாங்கன்னா அப்படியே எடுத்து காசை கையில் கொடுத்துருங்க.
அந்த ஆட்டோக்கான முழு செலவையும் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுக்கு கர்மகாரனான சனி பகவான் வெற்றிகளை உறுதியாக தருவார். தடைகளை நிவர்த்தி பண்ணி மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுப்பார். ஸோ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதரை நீங்கள் சிவனை போய் மனசார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இல்லாமல் மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஸோ அங்கே வருஷத்துக்கு 2 தடவை போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சிவாலயங்களில் சனீஸ்வர பகவானையும் சிவனையும் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் உறுதியாக நீங்கள் பெறுவீங்க என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.